நாங்க 2 பேரும் நோம்புன்றனால பசங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணேன். லஞ்ச் பாக்ஸுக்கு இன்னைக்கு சப்பாத்தி தான் போட போறேன் 2 பேத்துக்கு மட்டும். கார் டூத் பிரஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத காலையில தான் பார்த்தா, அவருக்கு அவ்ளோ சந்தோஷம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்தங்களி தான் பண்ண போறேன். கருப்பட்டி போட்டு. தண்ணி, கருப்பட்டி, உப்பு போட்டு கொதிக்க விட்டாச்சு ஒரு சைடுல. இன்னொரு சைடுல கொண்டைக்கடலை வேக வச்சிருந்தேன். வெள்ளை கொண்டைக்கடலை. அதை வச்சு குருமா வைக்க போறேன். நம்ம யூசுவலா குருமா வைப்போம்ல, அதே ஸ்டைல் தான். ஆனா காய்கறி எதுவும் போடாம வெறும் கொண்டைக்கடலையை மட்டும் போட்டு வச்சிருந்தேன். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசாலாம் அரைச்சு ஊத்தி கருப்பட்டியை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிருந்தோம்ல, அதை வடிகட்டிட்டு அதில் நம்ம உளுந்தங்களி மாவு மட்டும் போட்டிருந்தேன். அவ்வளோதான். நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷத்தில் எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் உளுந்தங்களி. அதனால ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு எனக்குமே. இவர் தான் ரொம்ப நேரத்துக்கு இன்னைக்கு அரை தூக்கத்திலே சுற்றிட்டு இருந்தாரு. அப்புறம் சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன். குட்டி குட்டி சப்பாத்தியாக போட்டு அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு இந்த குருமா ஊற்றி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஜராருக்கு சாப்பிட்றதுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியோட இந்த குருமா சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அவ்வளோதான். பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. Download ShareChat.